இந்த சர்ச்சை என்பது, இந்த வரலாறு என்பது 2024ஆம் ஆண்டு உருவானது அல்லைங்க. 1930ஆம் ஆண்டிலேயே இதே மாதிரியான ஒரு சர்ச்சை பிரச்சனை உருவாகி தேவஸ்தானம், திருப்பரங்குன்றம் தேவஸ்தானம் என்ன பண்றாங்கன்னா நீதிமன்றத்தை நாடி 31வது வருஷம் தீர்ப்பு வருது. இது இது வந்து இந்துக்களுடைய வழிபாட்டு முறைக்கு சொந்தமான முருகன் கோயிலுக்கு சொந்தமான மலை, மலை மட்டுமல்ல மலையை சுற்றி உள்ள பல்லாயிரக்கணக்கான ஏக்கர் நிலங்களும் முருகன் கோயிலுக்கு சொந்தமான நிலங்கள் தான் அப்படின்னு தீர்ப்பு வந்துருது. அடிப்படையில் ஒரு கேள்வி, படையெடுத்து இங்கு வந்தவர்களுக்கு பாரம்பரியமாக வழிபடக்கூடிய மலையின் மீதான உரிமை எப்படி வரும்? இவ்வளவுதான். இது பெரும்பாலான விதண்டாவாதமான தர்க்கத்திற்கோ வாதங்களுக்கோ தேவையில்லாத. இதே போலதான் சென்னிமலை முருகன் கோயில அதை இயேசு மலையாக மாத்துவோம் அப்படின்னு கொஞ்சம் கிறிஸ்தவர்கள் பிரச்சனை பண்ணிட்டே இருந்தாங்க. இதெல்லாம் என்ன மாதிரியான நடைமுறை? இங்க இருக்கக்கூடிய வழிபாடு என்பது, அந்த மசூதிகள் கட்டி வழிபடுறாங்க இஸ்லாமியர்கள் சுதந்திரமாக, எந்த நாட்டிலும் கூட இந்தியாவில் மிக சுதந்திரமாக வழிபடுறாங்க. அதுலயும் வந்து தமிழ்நாட்டுல ஒருபடி மேலேயே வந்து இருக்கிறாங்க. அவருடைய மசூதி அருகாமையில் போய் பன்னி கடை வைக்கிறோம், பன்றி இறைச்சியை சமைச்சு வைக்கிறோம்னு யாராவது அடம் பிடிக்கிறாங்களா? அது என்ன இந்துக்கள் வழிபடக்கூடிய கோயில்ல மட்டும், தமிழர்களுடைய வழிபாட்டு உரிமைகள்ல மட்டும் இந்த மாதிரியான சர்ச்சைகளும் குழப்பங்களும் வந்துட்டே